அண்டர்ஸ்டாண்ட்னா எலும்பிதானே நிக்கணும். போங்க சார், அவனும் பேசி இங்கிலீஷ்ல எனக்கே இங்கிலீஷ் மறந்துடும் போலுக்கு. எங்க கிளாஸ்ல ஒரு 3 கிடக்கு, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இவனோட வச்சுட்டு நம்ம எங்க சென்டர் ரிசல்ட் கொடுக்க முடியும்? எல்லா கிளாஸ்லயும் 1-2 கிடக்க தான் டீச்சர் செய்வு. இதுல அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்ல கேட்டுட்டேன் சார். 3 பேரும் எழுப்பி நிக்காங்க. எனக்கு அன்னைக்கு அறிவியல்னு எழுதுறதுக்கு பதிலா அவியல்னு எழுதி வச்சிருக்கான். தமிழ் சார். என்ன டீச்சர்? ஹெச்எம் உங்களை வர சொன்னாவ. சரி டீச்சர், நான் போறேன். எதுக்கு மல்லிகா டீச்சர்? நீங்களும் இப்ப தானே போயிட்டு வந்தீங்க. பரிச்செல்லாம் வருவல டீச்சர், அதான் பிள்ளைகள் எப்படி படிக்கும்னு கேட்க கூப்பிட்டாவ. எப்படியாவது எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆக்கிருங்க. நம்ம என்ன செய்ய, நம்ம கையிலேயே இருக்கு. எங்க கிளாஸ்ல ஒரு 3 கிடக்கு, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இவனோட வச்சுட்டு நம்ம எங்க சென்டர் ரிசல்ட் கொடுக்க முடியும்? யாரு டீச்சர்? சுபின், ஜெகன், அஜய் அவனோல? ஆமா டீச்சர், படிக்கவே மாட்டேங்கானுவ. இவனோட எப்படியாக பாஸ் ஆக்கியது? மேக்ஸ் சார், உங்களுக்கு எப்படி? மேக்ஸ்லாம் நல்லா போடியனோல? ஒரு மாதிரி போடுவான்மே, பாஸ் ஆயிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பாப்போம். இவ்ளோ வருஷத்துல இப்படி ஒரு கிளாஸ் நான் பார்த்ததே இல்ல டீச்சர். அவ்வளவு ஒஸ்ட் கிளாஸ் எங்க கிளாஸ் தான். எல்லா கிளாஸ்லயும் 1-2 கிடக்க தான் டீச்சர் செய்வு. அவனும் பயப்படிய ஒரே சார்னா சோசியல் சார் தான். நம்மள அடிச்சு பார்த்தாச்சு, விரட்டி பார்த்தாச்சு. திருந்தே மாட்டேங்கானுவ. நல்ல பசங்க தான் டீச்சர், படிப்பு தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொன்னா கேப்பான்வ டீச்சர். எங்க சார் கேப்பான்வ? அவனும் பேசி இங்கிலீஷ்ல எனக்கே இங்கிலீஷ் மறந்துடும் போலுக்கு. அன்னைக்கு கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டு புரிஞ்சான்னு கேட்கறதுக்கு பதிலா அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்ல கேட்டுட்டேன் சார். 3 பேரும் எழுப்பி நிக்கானுவ. நானும் ஏதோ சந்தேகம் தான் கேட்க போறேன்னு நினைச்சு ஏன்டா எழுப்பி நிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க தான் நடிச்சர் எலும்ப சொல்லியானுவ. கரெக்டா தான் டீச்சர் சொல்லியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட்னா எலும்பிதானே நிக்கணும். போங்க சார், உங்களுக்கு என்ன 1 2 3 அப்படி நம்பர்லயே கொண்டு போயிருவிய. எல்லா கிளாஸ்லயும் அவனும் அப்படிதான் டீச்சர் இருக்காங்க. எனக்கு அன்னைக்கு அறிவியல்னு எழுதுறதுக்கு பதிலா அவியல்னு எழுதி வச்சிருக்கான். சாப்பிடி நேரத்துல கிளாஸ் எடுத்துருப்பிய டீச்சர். ஆனா அவன் டிஃபன் பாக்ஸ்ல என்ன வச்சிருந்தானோ அதை எழுதிருப்பான். ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாங்க. அவனால அடிச்சா நமக்கு தான் பாவமா இருக்கு. அப்படி மூஞ்ச வச்சிருக்காங்க. ஆமா டீச்சர், அதுல உங்க கிளாஸ் பையனும் தங்கமான பையனுவேன். ஒரு நாள் ஊர்ல கல்யாண வீடுன்னு போயிருந்த டீச்சர், இவனாலும் வந்திருந்தாங்க. எங்க இருந்து பார்த்தானோ தெரியல, வேகமா வந்து சார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு இடம்லாம் புடிச்சு தந்தாங்க. அன்னைக்குதான் கிளாஸ்ல அடியும் வாங்கினான்னு. பாவமா தான் இருந்துச்சு, வேற என்ன செய்ய, படிக்க வைக்கணும்ல டீச்சர். ஆமா சார், அதெல்லாம் நல்ல பையனுவேன். வெளியில எங்கேயாவது கண்டா நல்ல மரியாதை கொடுப்பானுவ. சில பிள்ளைலாம் கிளாஸ்ல வச்சு நல்லா பேசுவு, நல்லா படிக்குவு. ஊர்ல எங்கேயாவது பாக்கட்டு பாத்தும் பார்க்காத மாதிரி போவு. பெல் அடிச்சிட்டு உங்களுக்கு எந்த கிளாஸ் சார்? உங்க கிளாஸ் தான். சரி சார், நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு போங்க. ஆவி அவ்வளத்தையும் வாங்கிடுவாங்க. டீச்சர், நீங்க இப்ப 8th தானே? ஆமா டீச்சர். தனி கிட்ட கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க டீச்சர். இந்த அவர் எனக்கு ஃப்ரீ. கொஞ்சம் நோட்டோல கலெக்ஷன் பண்ணிடலாம் பத்திலாம். சரி டீச்சர், கொண்டு வர சொல்லி. நீங்களும் சீக்கிரம் அனுப்பி விடுங்க டீச்சர். இங்கே வச்சுக்கிடாங்க. உங்களுக்கும் ஃப்ரீயா சார்? ஆமா டீச்சர், இந்த அவர் ஃப்ரீ தான்.